என்னோட நடிப்பு மூலமா இல்லை என்னோட இசை மூலமா என்னோட டேரக்ஷன் மூலமா மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை, காசு சம்பாதிக்கணும் இல்லை பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதா மோட்டோவாக இருக்குது நிறைய பேர் நான் பேசினபடி. சினிமா இத்தனை வருஷம் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணமே கலை மீது அக்கறை கொண்டு வர நபர்கள் மட்டும்தான். பெண்கள் மீதோ போதைப் பொருள் மீதோ காசின் மீதோ ஃபேமிலி மீதோ ஆசைப்பட்டு ஒரு நபர்களால் சினிமா இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தவறான விஷயம் கிடையாது, கண்டிப்பாக தவறு தான். ஏன்னா அது ஒரு பொண்ணுக்கு தேவையே கிடையாது, திறமையை காட்ட தான் வராங்க தவிர தனிப்பட்ட பர்சன்ட்டை காட்டுறதுக்கு அவங்க வரவே இல்லை. அது தேவையும் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அந்த மூலம் நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளை வச்சு யோசிச்சு பார்க்கலாம். அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கோல்டு இருக்கும்ல, அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு அது நடந்தால் ஓகேவா, சரிம்மா நீ போய் ட்ரை பண்ணுமா, அந்த டேரக்டர் வந்து கேட்குறாங்க, நீ ட்ரை பண்ணி பாருமான்னு சொல்லுவீங்களா? சினிமாவுக்கு நடிக்க தெரிஞ்சவங்க தானே முக்கியம். அது தேவைப்படும், போதையும் வேணும், தலை சுத்துற போதை தேவைப்படும். எஸ், அவர் வேல்யூவான ஆர்டிஸ்டாக மாறதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எஸ், கண்டிப்பாக. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த டாபிக் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் பல வருஷம் போனாலும் இது என்றைக்குமே எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே இது வந்துட்டு சலிச்சு போகாத ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் அருணுதயன் ப்ரோ. ஸோ ஹாய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சவுப்பு கண்ணாடி சூப்பராக இருக்குது. அண்ட் ஸோ யூடியூபர், அதுக்கு முன்னாடி ஆக்டர், பன்முகம் கொண்டு நீங்கள் சினிமாவில் இன்னமும் லைக் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் நிறைய வருஷம் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அண்ட் சினிமாவில் அப்படிங்கிற இருக்கும்போது இந்த நாடு எங்கே போகுது அப்படின்னு கேட்குற மாதிரி சினிமா எங்கே சார் போகுதுன்னு தான் கேட்கணும். ஏன்னா இந்த நெப்போட்டிசம் நம்ம இதுக்கு முன்னாடியும் இதை பற்றி பேசியிருக்கோம், இப்பயும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதுக்கான காரணங்கள் என்ன? அதுக்கான காரணம் என்னென்னா, நடிகர்கள் வந்து சினிமாவுக்கு உண்மை இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா வேல்யூவான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்கள லான்ச் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா வேல்யூவான நடிகர்களோட மகன்கள் தான் அவங்க தான் லான்ச் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இவன் தேருவான் தேர மாட்டான் இந்த கதைக்கு இந்த டைமுக்கு அப்படின்னு. ஸோ அதை தாண்டி அவங்க ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கல்ல, மக்கள்கிட்ட திணிக்கிறாங்கல்ல, அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நெப்போட்டிசம். பொருந்துச்சுன்னா யாருமே கேட்க போகிறதே கிடையாது. வாவ் இந்த பையன் அவருக்கு பிறந்தவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, நல்லா பொருந்தது, நல்லா பண்ணுறாப்ல பையன் அப்படின்னு தான் ஏற்றிட்டு இருக்காங்க பல ஹீரோஸை. தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க, சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. பொருந்தாதப்ப அது நெப்போட்டிசமாக மாறுது. ஸோ இது பொருந்தாதப்ப நெப்போட்டிசமாக மாறுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ புது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு அதாவது ஆல்ரெடி அவங்க அப்பாவோ இல்லை தாத்தாவோ யாரோ எக்ஸிஸ்டன்ட் ஆக்டர்ஸாக பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து இவங்க புதுசாக உள்ளே வரும்போது அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கிடைக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. ஜஸ்ட் ஃபார் அந்த ஒரு பேனருக்காக அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஆக்சஸாக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப சிம்பிள் பிரதர். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட அப்பா வந்து பயங்கரமான ஃபினான்ஷியல் பேக்கப் ரெடி பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கு அந்த காசு வரும், ஜாலியாக செலவு பண்ணுவோம். இன்னொரு பையனுக்கு கொஞ்சம் அவங்க அப்பா டவுனாக தான் இருக்காரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளில வந்திருக்காருங்கிறப்ப அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு அவன் ஒர்க் பண்ணுவான். அந்த ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கு, அவன் ஒர்க் பண்ணி ஆகணும், அதனோட கட்டாயம். ஆனால் நம்ம அப்பா ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறப்ப நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோம். அதே சேம் தான் இங்கேயுமே. ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சர்வே பண்ணி நல்ல பேர் வாங்கி எல்லா டேரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் பேர் வாங்கிட்டாருங்கிறப்ப அந்த பேர் அவங்களோட மகன்களுக்கும் மகள்களுக்கும் பயன்படுது. அதை நம்ம தப்பு சொல்லவே முடியாது. அதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதா. ஆனால் சிக்கல் இருக்குது. இப்போ அதே லெவலுக்கு நம்ம போகணும், நம்மள மாதிரியான பசங்க போகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக 10 to 15 வருஷம் ஆகும். ஆனால் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு. அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்வி. மற்றபடி இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் இப்போ நம்ம நேமே சொல்லலாம் அப்படின்னா கூட சூர்யா விஜய் சேதுபதி. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஸ் மீட்லாம் வந்து மீட் பண்ணப்போ என் பேர் வெறும் சூர்யான்னு தான் போட்டிருக்காங்க, அப்பா பேர்லாம் போடல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ வந்து சூர்யா சேதுபதி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ அது போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஒரு முன்னுக்கு பின்னான ஒரு முரண்பாடு இருக்குல்ல. ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி, ஆன் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி ஈஸியாக ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடச்சிருது அப்படிங்கும்போது அது கிடைக்காம இருக்கவங்களுக்கு அது வந்து ஒரு பேக்லாக் மாதிரி தானே? உறுதியாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த பையன் பேசாமல் இருந்தாலே அவர் நிறைய விஷயம் தப்பிச்சிருக்கலாம், பயங்கர க்ரோத் கிடச்சிருக்கும் அவருக்கு. இவ்வளோ நெகட்டிவிட்டி ஆயிருக்காது. அவருக்கு ஆக்சுவலாக பேச தெரியலங்கிறத தாண்டி அவருக்கு அப்படி தான் பேச வருது. அவருக்கு அப்படி தான் பேச வருதுன்னா அவரோட குணமும் அதுதான். ஏன்னா குணம் தான் வெளில தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப அவர் பேசாமல் இருந்தால் அவருக்கு இன்னும் பல நன்மைகள் விளையும் தம்பி அடிப்பாங்கல்ல. ஸோ அது அவருக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில இடத்துல அமைதியாக இருந்துட்டா பெட்டர் அப்படி. எஸ், அவர் வேல்யூவான ஆர்டிஸ்டாக மாறதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எஸ், கண்டிப்பாக. ஓகே. அண்ட் அதுதான் எப்படி சுற்றினாலும் அண்ட் ஒரு பக்கம் இந்த நெப்போட்டிசம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆக்டர்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு சும்மா பார்ஷாக இருக்கிறதுக்காக இந்த பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பார்ட்டிஸ், இந்த நைட் அவுட்ஸ், இதில் வந்து சர்ச்சைக்கு உள்ளாகிற
நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அதாவது இப்போ நான் ஸ்டார்டிங்கில் என் கெரியரில் இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்ப்பேன். ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது எனக்கு தேவையே இல்லைனாலும் நான் இன்ட்ரெஸ்டிவாக அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அது வெறும் பின்பத்துக்காக எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்குது. இது போதை பழக்கத்தை சொல்கிறீங்களா? போதை பழக்கமாக இருக்கலாம், இல்லை வெளியே போகிற அந்த கல்ச்சர்ஸ், இல்லை வந்துட்டு ரேண்டம் மீட் கல்ச்சர்ஸ், இந்த மாதிரிலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. நான் எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் கூப்பிட்டு பேசுவேன், சில் பண்ணுவேன், ஜாலியாக இருப்பேன், படங்கள் பார்ப்போம், ஸ்மோக்லாம் எனக்கு நான் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, பண்ணுறவங்க பண்ணுவோம், அவ்வளோதான். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த கலர் லைட் வேணும், அது தேவைப்படும், போதையும் வேணும், தலை சுற்றுற போதை தேவைப்படும். அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி இருக்கும், அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அது சேஃப் ஜோன், கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறப்ப அது பிரச்சனை இல்லை. அதை தாண்டி அவங்க பயன்படுத்துகிற போதைங்கிறது கவர்மெண்டால் அலோவ் செய்யப்பட்ட போதை அப்படிங்கிறப்ப அது பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக ட்ரை பண்ணுறப்ப அது பிரச்சனை தான். ஏன்னா சொசைட்டிக்கும் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் அந்த உங்கள்ட்ட காசு இருக்குது, கண்டிப்பாக இருக்கிறனால தான் அதெல்லாம் ட்ரை பண்ண முடியுது. ஸோ அந்த காசு இருக்க ஒரே காரணத்துக்காக நீங்கள் கவர்மெண்டால் அலோவ் செய்யப்படாத போதைப் பொருட்களை உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக மாறீங்கல்ல. யாருமே அதை பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏன் அது உள்ளே வரப்போகுது? ஸோ அது காரணமாக நீங்கள் இருக்கீங்கல்ல, அது தவறு. அது யார் செஞ்சாலும் பிடிச்சி உள்ள தான் போடணும். ஸோ அப்படி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு யாராக இருந்தாலும் உள்ள தான் போடணும். எஸ். அண்ட் இப்போ சினிமாவில் இருக்க ஒரு சில ஆர்டிஸ்ட், சினிமா அப்படின்னாலே அந்த லைம் லைட்டை நம்ம ரொம்ப பெருசாக பார்க்குறோம். இதுவே அந்த சினிமாவும் இப்போ நாம் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஐடி ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோச் ஜாபாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம பெருசாக அப்படி ஒரு பர்சன் நடந்து போனால் நம்ம யாரும் பார்க்க போகிறது. இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு லைம் லைட் எல்லாருமே தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயமா மாறுது? எதனால? எதுக்குன்னா ஈர்ப்பு தாங்க. பல பேருக்கு தன்னை தெரியணும், பல பேர் தன்னை ரசிக்கணும், பல பேர் தன்னை கொண்டாடணும். குறிப்பாக இப்போ பசங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆரம்பித்த காலத்தில், நான் என்ன ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறேன், பழங்காலங்காம காந்தி காலத்தில் ஆரம்பித்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்போ நான் பேசின வரைக்கும் பசங்கள்ட்ட நம்ம பேசுகிறப்ப அவங்களுக்கு மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. மக்களை இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது. அது ஆண்களும் சரி பெண்களும் சரி. என்னோட நடிப்பு மூலமா, இல்லை என்னோட இசை மூலமா, என்னோட டேரக்ஷன் மூலமா மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை, காசு சம்பாதிக்கணும், இல்லை பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதா மோட்டோவாக இருக்குது நிறைய பேர் நான் பேசினபடி. ஓகே, அது தப்பாக இருக்கும். அந்த மோட்டோட நீங்கள் கலைக்குள்ளே வராதீங்கிறேன். சினிமாங்கிறது ஆமாம், அந்த கலை வடிவத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க, அதை கெடுக்காதீங்க. ஏன்னா சினிமா இத்தனை வருஷம் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணமே கலை மீது அக்கறை கொண்டு வர நபர்கள் மட்டும்தான். பெண்கள் மீதோ, போதைப் பொருள் மீதோ, காசின் மீதோ, ஃபேமிலி மீதோ ஆசைப்பட்டு ஒரு நபர்களால் சினிமா இல்லை. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி நபர்கள் உள்ளே வராதிங்க. ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், வராதிங்க. ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அண்ட் இப்போ இன்னொரு பெரிய பின்பம் என்ன அப்படின்னா, சினிமா மீடியா அப்படின்னு வந்துட்டா பசங்களுக்கு அது ஒரு பார்ஷாலிட்டியாக தான் இருக்குது. பசங்க பொண்ணுங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயில்ஸ்க்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கிறது இல்லை, ஆனால் ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் அது இதுன்னு பேசுகிறாங்க இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேவை இருக்கவங்க, அதை புரிஞ்சுக்கிட்டவங்க, இதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்வே ஆயிடுவாங்க. அது விருப்பம் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள், அந்த வேர்டு என்ன சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, அதுதான். ஸோ அது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லைங்கிறது தான். சரியான சாய்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது தான். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தவறான விஷயம் கிடையாது, கண்டிப்பாக தவறு தான். ஏன்னா அது ஒரு பொண்ணுக்கு தேவையே கிடையாது, திறமையை காட்ட தான் வராங்க தவிர தனிப்பட்ட பர்சன்ட்டை காட்டுறதுக்கு அவங்க வரவே இல்லை. அது தேவையும் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதே சமயம் அதை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறப்ப, அது குவாலிட்டியாக இருக்குங்கிறப்ப, அவங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிறப்ப ஒரு ஆண் பெண் விருப்பம் இருக்குங்கிறப்ப நம்ம தப்பே சொல்ல முடியாது. அதை தாண்டி கட்டாயப்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாரும் ஓப்பன் பண்ணாலே போதும். இது என்னோட விருப்பம் இல்லாமல் நடக்குது. ஏன்னா இங்கே பல பேரால் ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அப்படி கட்டாயப்படுத்துறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க, அவங்க பெரிய லிங்க்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதை பற்றி உங்களால் பேச முடியல. ஏன்னா எங்கே சுற்றினாலும் அங்கே போய் லாக் ஆகுது, அடுத்த கேட் ஓப்பன் ஆக மாட்டேது அப்படிங்கிறது. ஆனால் ஸ்டில் கொஞ்சம் நியாயமாக இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க. எஸ், எனக்கு புரியுது, உங்களுக்கு தேவைகள் இருக்குது, ஒரு பொண்ணுக்கு நான் ஏன் ஸ்பேஸ் கொடுக்கணும், எதுக்கு நான் வளர்த்து விடணும், எனக்கு அதில் என்ன கிடைக்குதுங்கிற மோடில் நீங்கள் இருக்கீங்க. அது தவறானது, ஸ்டில் அது எனக்கு புரியுது. ஆனால் அந்த மோடில் நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளை வச்சு யோசிச்சு பார்க்கலாம். அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கோல் இருக்கும்ல, அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு அது நடந்தால் ஓகேவா, சரிம்மா நீ போய் ட்ரை பண்ணுமா, அந்த டேரக்டர் வந்து கேட்குறாரு, நீ ட்ரை பண்ணி பாருமான்னு சொல்லுவீங்களா? ரத்தம் கொதிக்கும் இல்லை? அதே மாதிரி தான் அந்த பொண்ணோட வீட்டில் இருக்க அப்பா அம்மா அண்ணனுக்கும் ரத்தம் கொதிக்கும். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஈவன் இது வந்துட்டு ஸ்டார்டிங் பீரியட்ல இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, இது வந்து பெருசாக யாருக்கும் தெரிய போகிறது இல்லை, டெக்னாலஜிஸ் அவ்வளோ வளரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இப்போ டெக்னாலஜிஸ் இவ்வளோ வளர்ந்துருச்சு, இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இருந்ததை விட இன்னும் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக. அண்ட் ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த ஒரு விஷயம், இது வந்து சொன்னது தப்பாகுமா சரியாகுமா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியல. ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல நான் ஒரு சில லைக் சும்மாவே இருந்தாலும் அவங்களா வாலண்டியராக இன்வால்வ்டாக இருக்க ஒரு பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ இது எதனால நான் எப்படியாவது இந்த இடத்துல சர்வை பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு காரணமாகவா, இல்லை சும்மா லைக் ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு 2 படம் பண்ணேன், அப்படியே என் லைஃப் பாஷா மாறிடுச்சு, இப்படியே நான் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்காகவா? அதான் மாதிரி சார். இப்போ பெண்கள் மட்டுமே எடுத்துக்கு தனியாக பேசுவோமே, இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற பெண்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா, வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்குதா அப்படின்னா அவங்க ஈஸியாக இப்போ ஒரு பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு வேணான்னு சொல்கிற பொண்ணுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே சொல்கிற பொண்ணுக்குமான கம்பேரிசன் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே சொல்கிற பொண்ணுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஈவன் அந்த பொண்ணு டேலண்டடாக கம்மியாக இருந்தாலும் கம்பேரிட்டிவ் இந்த பொண்ணோட.
இந்த பொண்ணுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நோ சொன்ன ஒரே காரணத்துக்காக வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இது கொடூரம். அதனால நான் சொன்னேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தவறான விஷயம். அது ஒரு மீட்டரே கிடையாது. சினிமாவுக்கு நடிக்க தெரிஞ்சவங்க தான் முக்கியம். ஆமாம். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கள தான் நீங்கள் கலைக்குள்ள அலோவ் பண்ணுவீங்களா? நீங்கள் தான் கேட் வேலைன்னு பார்த்துக்கிறீங்களா? எவ்வளோ மோசமான விஷயம் அது. அதை செய்கிறவங்களாம் செய்யட்டும். ஆனால் அதுக்கான பிரதிபலன் ஒன்று இருக்குல்ல. இப்போ சினிமாங்கிறது என்ன என்டர்டெயின் பண்ணாலும் அது ஒரு தொழில், அது ஒரு கலை வடிவம். தமிழ் சினிமா பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் சினிமாவில் நீங்கள் இடையில இருந்துட்டு இந்த வேலையை பண்ணுறீங்களா? அது யாராக வேணா இருக்கலாம். இந்த வேலையை பண்ணுறீங்கன்னா ஒரு கலை வடிவத்தை நீங்கள் கெடுக்குறீங்க. ஏன்னா எந்த ஒரு படம் மட்டும் பூஜை போட்டு தானே ஆரம்பிக்கிறீங்க. கடவுளை கும்பிட்றீங்கல்ல, ப்ராசஸ் தானே அது. அதுவும் கடவுள் மாதிரி தானே. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. நான் சொல்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பின் விளைவுகள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக அது அடிக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டோம் நீங்கள். நான் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு பிளேஸில் நான் இருக்கேன். அதுக்கு நான் 1000 பேர் கால் பிடிக்கலாம், என்ன வேணால் நான் பண்ணியிருந்திருக்கலாம், நான் மேலே வந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அடுத்து இருக்க ஒரு சர்க்கிள்ஸை நான் என் கூடவே கூட்டிகிட்டு வரேன்ல. ஸோ அது ஹெல்த்தியராக நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு விஷ்ணு விஷால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக. இப்போ அவரோட தம்பியோட படம் இப்போ ஒன்று வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ விஷ்ணு விஷால் வந்துட்டாரு, அதுக்கடுத்து அவர் தம்பி, இப்போ அவர் தம்பி வந்துட்டாருன்னா அதுக்கடுத்து இன்னொருத்தர். ஸோ இது செயின் லிங்க் மாதிரி போயிட்டே தான் இருக்கே தவிர புதுசாக ஒருத்தன் ட்ரை பண்ணுறவனுக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. இது உண்மை. யார் வேணா வரட்டுங்க. சினிமா வந்து யார் தகுதியானவங்களோ அவங்கள தான் வச்சுக்கும், மற்றவங்களை தட்டி விட்டுரும். அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணி சினிமாக்குள்ள மக்கள் மத்தியில் ஒருத்தர் திணிச்சிடவே முடியாது. அதை தாண்டி இப்போ நம்ம ஹீரோஸ்னு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளாக நான் ஹீரோவாக பண்ணுறேங்கிற மாதிரி பல பேர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. நல்ல விஷயம் தான், வாய்ப்பு கிடைக்கிறது சந்தோஷம் தான், நல்லா வரட்டும். ஸ்டில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா தேட்டருக்கு யாரும் வர்றதில்லை, பெரிய ஹீரோஸ் படங்களுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சின்ன ஹீரோஸ் நீங்கள் ஹீரோவாக லான்ச் ஆகிறீங்கன்னா அதுக்கு நம்பர் 1 தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரது டவுட்டு. அதை தாண்டி அங்கே என்ன வேலை இருக்குன்னா நீங்கள் அந்த ஃப்ரேமில் இம்ப்ரெஸ் பண்ணணும். வர்ற மக்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும். கொடுத்த காசுக்கு இந்த ஹீரோக்காக தான் வந்திருக்காங்கிறப்ப நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை பண்ண முடியுதான்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேரில் அதை ஹோல்ட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு நீங்கள் தகுதியானவனா இருக்கிறது இல்லை. ஹீரோவை நடிக்கிறீங்களே தவிர ஹீரோவை நடிக்கிறீங்க, ஆனால் ஹீரோ நீங்கள் இருக்கிறது கிடையாது. எஸ், ஏன்னா இப்போ கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், அந்த ஆரா என்ன பவர்ஃபுல் ஆரா. அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி ஹீரோவை மாறினாங்க, எப்படி ஆடியன்ஸை கிராப் பண்ணாங்க, அது அங்கே அவங்க என்ன பண்ணாலும் அவங்க எவ்வளோ மேஜிக் பண்ணாங்க, எவ்வளோ வித்தை பண்ணாங்க, ஸ்க்ரீனில் எவ்வளோ வித்தை பண்ணி மக்களை கவர்ந்தாங்க. அது எதுவுமே இங்கே கிடையாது. ஏன்னா காப்பி கட்டாக இருக்குது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஹீரோ உங்களை நினச்சிக்கிறீங்க, ஆனால் அங்கே ஹீரோவாக இருக்கணும். ரியல் லைஃப்பில் ஹீரோவை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான், அந்த மேஜிக் பண்ணிங்கன்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். தவிர நீங்கள் சொன்ன மாதிரி யார் வேணால் வரட்டும், அந்த மேஜிக் பண்ணாமல் செல்ஃப் எடுக்காது. ஸோ அந்த மேஜிக் வந்து ஸ்டஃப்ல உங்களால் மட்டும் தான் முடியும் நம்புறேன். அண்ட் கமல் சார், ரஜினி சார் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரஜினி சார்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணது வில்லனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். சத்யராஜ் சார் ஆகட்டும் வில்லனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரஜினி சாரை நம்ம வந்து சூப்பர் ஸ்டாராக மாற்றி ஒரு பெரிய ஸ்டார்டமில் என்றைக்குமே அவரோட பேர் வந்து அழிக்க முடியாது. அண்ட் கமல் சார் எடுத்துகிட்டோன்னா சப்பானியாக ஆரம்பித்தவர் இப்போ ஒரு ஞானியாக மாறிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இருக்க ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணால் ஹீரோவை தான்ப்பா பண்ணுவேன், நான் வந்துட்டு வேறு ரோல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட வராங்கல்ல. அது சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குது? அதாங்க இப்போ இயக்குனரோட சாய்ஸ் தான். இயக்குனர்கள் கதைகள் வச்சிருக்காங்க, நிறைய கதைகள் வச்சுட்டு இயக்குனர்கள் இருக்காங்க. ஹீரோஸ் இப்போ இல்லை. ஆக்சுவலாக எல்லா ஹீரோஸும் பிஸி. நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கேட்டகரி ஹீரோஸ் எல்லாமே பிஸியாக இருக்காங்க. அது அவங்களோட சாய்ஸ் தான். ஸ்டில் கதைக்கு பொருந்துறமா, கதைக்கு ஹெல்ப் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். யாருமே அதை பார்க்கறது கிடையாது. நான் ஹீரோவாக தான் லான்ச் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன மிஞ்சி போனால் 60-70 தானே வயசுங்கிறது, 75-80 வச்சுக்கோமே. அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கெரியரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று பார்ப்பாங்கல்ல. அதில் நீங்கள் ஹீரோ பண்ணி ஒர்த்லெஸ் படங்கள் கொடுத்தீங்களா, இல்லை அதுக்கு இடையில கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் பண்ணி உங்கள் வேல்யூ ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா மிகச்சிறந்த உதாரணம் விஜய் சேது சார். எவ்வளோ வேல்யூவான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். வில்லனா பண்ணுறாரு, ஹீரோ பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை தாண்டி போகிறப்ப மக்கள் அதை பார்க்குறப்ப கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஈவன் ரஷ்யான சில கேட்டகரி படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும், ஃபினான்ஷியல் ரஷ்காக சில படங்கள் பண்ணியிருந்தாலும், அதை தாண்டி அவரோட ஆர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டு போற ஆர்க்கா தான் இருக்கும். நமக்கு நான் இந்த ரோல் தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்ச அவர் இது வரைக்கும் சொன்ன மாதிரி அவரை நீங்க ஆரஞ்சு மெட்டையில பார்த்தோம்னா வயசான கேரக்டர், அதுக்கப்புறம் கடைசி விவசாயி, ஸோ அந்த பட்டையெல்லாம் போட்டுட்டு, ஸோ எல்லா விதமான ஆர்க்கும் அவர் பண்ணியிருக்காரு. அவரை நீங்க மிகப்பெரிய சாம்பிளா எடுத்துட்டு நீங்க மூவ் பண்ணலாம் சினிமாவில். எஸ்.